ஓம் சரணம் முருகா. இன்று நாம் பார்க்க போவது கந்தரலங்காரம் 10வது பாடல். இந்த பாடல் மனித வாழ்க்கையில் சொல்லும் சக்தி, எண்ணத்தின் சக்தி, இறைவனின் அருள் பற்றி மிக ஆழமாக சொல்லும் ஒரு ஆன்மீக ரகசியம். இந்த பாடலை முழுமையாக புரிந்து கொண்டால் உங்கள் வார்த்தைகள் வாழ்க்கையை எப்படி மாற்றும், முருகன் அருள் எப்படி வாழ்க்கையில் வெளிப்படும் என்று தெளிவாக புரியும். இப்போது கந்தரலங்காரம் பாடல் 10 பார்ப்போம். கந்தர் அலங்காரம் பாடல் 10. சொல்லுகைக்கு இல்லை என்றெல்லாம் இழந்து சும்மாவிருக்கும் எல்லையுட் செல்ல எனைவிட்ட வாள்கள் வேலனல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோழன்னல் வல்லபமே. இப்போது இந்த பாடலுக்கான முழு விளக்கமும் பார்ப்போம். சொல்லுகைக்கு இல்லை என்றெல்லாம் இழந்து சும்மாவிருக்கும். இதன் பொருள், ஒரு மனிதன் தவறான சொற்கள் பேசினால் அவன் எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாக நிற்பான். விளக்கம்: நம் சொற்கள்தான் நம் வாழ்க்கையை காட்டுகிறது அல்லது உடைக்கிறது. கோபம், எதிர்மறையான வார்த்தைகள் வாழ்க்கையை அழிக்கலாம். அடுத்தது 2வது, எல்லையுட் செல்ல எனைவிட்ட வாசல் வேலன் அல்ல. இதனுடைய பொருள், என் எல்லைக்குள்ளே என்னை வழிநடத்தும் வாசல் முருகனே. இதனுடைய விளக்கம்: மனிதனுக்கு வழிகாட்டும் வாசல் குரு, இறைவன், முருகன்தான். அவரை நம்பினால் வாழ்க்கை சரியான பாதைக்கு வரும். அடுத்த வரி, கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய். இதனுடைய பொருள், தீயை தூண்டும் சொற்கள் கல் போல கடினமான இதயத்தை உருவாக்கும். இதனுடைய விளக்கம்: தீய பேச்சு உறவுகளை அழிக்கும், கடுமையான வார்த்தைகள் மனதை கல்லாக்கும். அடுத்த வரி, வள்ளியை புல்கின்ற மால்வ. இதனுடைய பொருள், முருகன் வள்ளியை அருளால் அணைத்தார். இதனுடைய விளக்கம்: அன்பும் அருளும் இருந்தால் வாழ்க்கையில் நல்ல இணைவும் சந்தோஷமும் கிடைக்கும். முருகன் அன்பின் வடிவம். இந்த பாடலின் ஆன்மீக ரகசியம்: இந்த பாடல் நமக்கு சொல்லுவது, உங்கள் சொற்கள்தான் உங்கள் விதி. எதிர்மறை சொற்கள் நரக வாழ்க்கை, நம்பிக்கை சொற்கள் தெய்வ வாழ்க்கை. முருகன் மீது நம்பிக்கை வைத்து நல்ல வார்த்தைகள் பேசினால் அவரின் அருள் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தும். ஓம் சரணம் முருகா. இந்த கந்தரலங்காரம் பாடல் நம் சொற்களும் எண்ணங்களும் தான் நம் வாழ்க்கையை உருவாக்கும் என்று நினைவூட்டுகிறது. முருகன் அருள் பெற்றவன் தன் வார்த்தையால் நன்மையை உருவாக்குவான். அவன் வாழ்க்கை தானாகவே ஒளியாய் மாறும். முருகன் திருவடி உங்கள் மனதில் நிலைத்திருக்கட்டும். அவர் அருள் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தட்டும். ஓம் முருகா.